Hare Krishna. So welcome everyone once again to Srimad Bhagavad Gita reading. இன்னைக்கு வந்து நம்ம 6வது அத்தியாயம் 24, 25, 26, 27, 28 இவ்வளவு ஸ்லோகங்கள் பார்க்கிறோம். 24, 25, 26, 27, 25 ஸ்லோகாஸ். ஸோ இது தனித்தனியா டிஸ்கஸ் பண்ணாலும் நம்ம இந்த கன்க்ளூஷன் தான் வருவோம். அதனால I just want to put it all together and discuss it totally. So நம்ம என்ன நேத்து பார்த்தோம், சமாதி பத்தி நேத்து பகவான் பேசினது பார்த்தோம். சமாதி அப்படின்னா என்ன அப்படின்னா, மனதினால் எழுப்பப்படும் மன கற்பனையிலிருந்து விடுபட்டு தன்னில் உள் நோக்கி பாருங்க, வெளியில நோக்கி பார்க்காதீங்க. Don't see it outside, see it inside. Happiness is an inside job அப்படின்னு சொல்லி நேத்து பகவான் நேத்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாரு. சமாதி என்று அழைக்கப்படும் பக்குவ நிலையில் மனம் யோக பயிற்சியின் மூலமாக ஜட செயல்களிலிருந்து முழுமையாக விலக்கப்படுகிறது. தூய மனதால் தன்னை கண்டு தன்னில் இன்பத்தை அனுபவிப்பதற்கு ஒருவனிடம் உள்ள திறனிலிருந்து இப்பக்குவ நிலையை உணரலாம். இந்த இன்ப நிலையில் அவன் திவ்யமான புலன்களின் மூலம் எல்லையற்ற திவ்ய ஆனந்தத்தை அவன் அனுபவிக்கின்றான். So it is not that we are going to stop all our enjoyments. நம்ம கிட்ட என்ன ஒரு பெரிய பயம் அப்படின்னா, இந்த ஆன்மீகத்துக்கு வந்துட்டா என்ஜாய்மெண்ட் போயிருமோ. ஏன் மோஸ்ட் ஆஃப் த பிரபுஜிஸ் ஏன் மாதாஜிஸை விடுறது இல்லைன்னா, ஐயோ என்ஜாய்மெண்ட் போயிருமோ, எங்காவது என்ஜாய்மெண்ட் போயிருமோ. தேர் சோ வரிட் அபவுட் தேர் என்ஜாய்மெண்ட். பட் கிருஷ்ணா வந்து எங்கேயாவது நீ ஆன்மீகத்துல வந்து நீ வந்து அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருப்ப அப்படின்னு எங்கேயாவது மென்ஷன் பண்ணிருக்காரா? கிருஷ்ணா சேஸ் யூ வில் என்ஜாய். டெஃபினெட்லி தேர் இஸ் அன் என்ஜாய்மெண்ட். நீங்க பல இடங்கள்ல பாருங்க, சுகம், உள்ளுக்குள்ள சுகத்தை காண்கிறான். So Krishna is promising us here that he is going to give us enjoyment in a much better way. நாம நினைக்கிற மாதிரி இப்ப ஒரு பிக்கு வந்து ஸ்டூல் சாப்பிடுற பிக்குக்கு வந்து நீங்க ஸ்வீட் மீல் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதுக்கு இனிஷியலி பயமா தான் இருக்கும். Its tongue is so customized, conditioned with the stool. ஒரு பிக்குக்கு வந்து நீங்க நல்லா அழகா நீங்க வந்து சக்கரை பொங்கல் நெய்யும் முந்திரியும் திராட்சையும் வறுத்து போட்டு கம கம கமன்னு கொண்டு போய் கொடுங்க. Will it love it? It will not love it because its tongue is conditioned to the stool. அதுக்காக does it mean that stool is the best food anyone can have? அதுக்காக அதுதான் அர்த்தமா? So நாம இப்ப எப்படி பிக் வந்து ஸ்டூலுக்கு கஸ்டமைஸ் ஆயிருக்கோ, நாம எல்லாரும் we are getting customized. We are getting customized with our material things. It is like a stool for a pig. நாம வந்து இப்ப பௌதிக சுகங்கிற பேர்ல நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது மேலுலகத்து. இப்ப எப்படி நீங்க பிக்க பார்த்தா முகம் சொல்லிக்கிறீங்களோ, அருவருப்பாகிறீங்களோ, அசிங்கப்படுறீங்களோ, அதேதான் நம்மள பார்த்து நம்மளுக்கு மேல இருக்கிற தேவர்கள் நம்மள அதே மாதிரிதான் பாக்குறாங்க. They see it as a pig. ஏன்னா நம்மளோட என்ஜாய்மெண்ட் ரொம்ப லோ. we are enjoying in பிரஜல்பா. நம்ம காசிப்ல என்ஜாய் பண்றோம், அடுத்தவங்களை புல் பண்றோம், அடுத்தவங்களை புல் பண்றோம், குழந்தைங்களை வந்து ஹராஸ் பண்றோம், விமனை ஹராஸ் பண்றோம். we are enjoying through various saddest activity. It is like a pig eating a stool. And we are thinking we are enjoying because we are in a pig mentality. We are in a pig mentality. So நம்மளுக்கு மேல உள்ள தேவர்களுக்கு நம்மள பார்க்கும்போது நமக்கு எப்படி போகும், பிக்க பார்த்து முகம் சொல்லிக்கிறோமோ அவங்களும் நம்மள பார்த்து முகம் சொல்லிக்கதான் செய்வாங்க. ஆனா அந்த பிக்கு தெரியாது. நீங்க போய் 2 மணி நேரம் கிளாஸ் எடுத்தீங்கன்னா பிக் cannot understand that it should not eat stool. It will say I love it, what for you? அப்படிதான் நிறைய பேர் நம்மள கேக்குறாங்க. நான் நல்லா ஹாப்பியா தான் இருக்கேன், என்ன எதுக்கு பகவத்கீதா படிக்க சொல்றீங்க? It is like a pig asking us, why are you asking me to read Bhagavad Gita when I am enjoying my stools? Is it not the same, Mataji? Yes, Mataji. எப்படி அந்த பிக்குக்கு வந்து கொஞ்சம் கூட தெரியாதோ, நம்மளும் கொஞ்சம் கூட நம்ம மோசமா வாழ்றோம் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். And we think that we are living so beautifully. See, நமக்கு வந்து ஒருத்தர் மேல போட்டி வருது, பொறாம வருது, அவங்கள விட நம்ம பெருசா வாழணும்னு நினைக்கிறோம். அதுக்காக நம்ம கட் த்ரூ பிராக்டிஸ் பண்றோம், உள்ள பூந்து அவங்கள கீழே இழுக்க பாக்குறோம். We are doing so many things. ஸ்கூல்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருது. We are educating our children
to live a life of enviousness. We are not educating our children to live a life of godliness. ஸ்கூல்ல இருந்தே பாரு, அவன் உன்னை விட அதிகம் வாங்கிட்ட, நீ அவனை விட வாங்கு, போட்டி போட்டி போட்டி. உண்மையில் நம்மளுடைய போட்டி மனப்பான்மைய ஃபிளேர் அப் பண்ணி கொடுக்கறதா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல இப்ப இருக்கிற பிரசன்ட் எஜுகேஷன். உண்மையில் நாமெல்லாம் இங்க பிறந்திருக்கிறது நம்ம போட்டி மனப்பான்மையில இருந்து வெளியில வரக்காக தான் we are born here. We are born as a human to improve our consciousness. உண்மையில் ஆன்மீக உலகத்தில் நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம்னா அங்கேயும் போட்டி போடுவோம். எப்படி போடுவோம்னா எப்படி போட்டி போட்டு கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது. So if I am able to satisfy Krishna to a great extent, ஸ்ரீமதி ராதாராணி will be the most happiest person. ஆமா, இதே நாம அப்படி இருப்போமா? நமக்கு கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுனால நாம் தான் அதை டாப்பா திருப்திப்படுத்தணும். we are all bound with competitive mentality. We want to show that we are great in a particular place. Even in bhakti we are at present, now we are just changing a little bit. But அந்த போட்டி போடும் மனப்பான்மை, I am that, அது உள்ளுக்குள்ள அப்படியே என்ன சொல்ற merged. It is so tightly bound in our mind. So நம்ம ஆக்சுவலா எப்படி இருந்தோம்னா அவங்க லெவல்ல போட்டி போட்டுக்கிட்டு கிருஷ்ணருக்கு திருப்திப்படுத்துவாங்க. பட் தட் காம்படிஷன் will be a healthy competition. They will not pull down others. So யாராவது அவங்களை விட அதிகம் திருப்திப்படுத்துறா, seeing Krishna happy, these people will get more happiness. ராதாராணி நினைச்சுக்குவாங்களாம், she is a great devotee, she is the most favorable devotee of the Lord, favorite devotee of the Lord. அவங்க நினைச்சுக்குவாங்களாம், சே இந்த ஜீவாத்மா பாரு என்னை விட கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துது, let me use her. This is spiritual world. This is the real mentality. நம்ம எல்லாம் அப்படி ஒரு high class people தான் வாழ்ந்தோம். Can you just imagine that we can happen in the spiritual, in the material world? என்னதான் நீங்க அக்கா தங்கச்சி கூட பிறந்திருக்கீங்க, உன்னோட ஒரு கித்தன் கிண்ணனாலும் உங்களுடைய குழந்தை விட உங்க அக்கா குழந்தைகள் ஒரு அடி மேல போனா you will say that you will be happy, but you will be having some enviousness. It will be very subtle. It will be very subtle. நம்ம குழந்தை அவங்கள விட நல்லா இருந்தா we may seemingly look like that we are encouraging the other kids. ஐயோ என் அக்கா குழந்தை என் குழந்தை மாதிரிங்க. We may think if our children is a better position, இப்ப நம்ம குழந்தை அவங்கள விட ரொம்ப லோயரா இருந்ததுன்னா we may not think like that. Is it not true, Mataji? It is very subtle, so subtle, because our mind is full of such enviousness. அதனாலதான் இங்க வந்திருக்கோம். இங்க நம்ம எதுக்கு இருக்கோம்னா நமக்கு போட்டி பொறாம. We want to show in front of others. We want to top the place where we live. அந்த போட்டி மனப்பான்மையினாலதான், அந்த காம்படிட்டிவ் மென்டாலிட்டியில தான் நம்ம இங்க வாழறோம். அதனாலதான் we are suffering. இன்ஃபேக்ட் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா they have their own food, they have their own place to live, they have their own husband and children, but still why people are suffering? Why are we suffering? Aren't we all suffering because of the mentality we have, that we have to top the place where we live? இல்லைங்களா மாதாஜி? Or is it me alone thinking something like that? No மாதாஜி, எல்லாத்துக்கும் மாதாஜி இருக்கு. சட்டிலா போய்கிட்டே இருக்கும். சட்டில், இட் இஸ் வெரி, நமக்கு அது இருக்கிறதே நமக்கு தெரியாது. உண்மையில் பகவத்கீதை படிக்கும் போது it is showing a mirror in front of my mind. Bhagavad Gita is not a mirror which visibly you can see a gross body. Bhagavad Gita is a book where you can see your subtle body. உங்களுடைய உள் மனச அப்படியே ஒரு கண்ணாடி மாதிரி காமிக்கிறது it is Bhagavad Gita. So உண்மையில் இங்க யாராவது இப்ப நான் சொன்ன ஃபீலிங் எனக்கு இல்ல, நான்லாம் அப்படி இல்லைன்னு நினைச்சீங்கன்னா please pray to Lord that he has to expose that feature of yours. ஏன்னா the fact you are here itself shows that we are with enviousness. அது இல்லன்னு நம்ம நினைக்கிறோம்னா then we are in Maya. We are in big Maya. Only when we start realizing we are in that position, then we will start improving. நான் தப்பு செய்யறேன்னு புரிஞ்சாதான் தப்புல இருந்து வெளியில வர பார்ப்போம் இல்லைங்களா? தப்பே செய்யலன்னு நினைச்சா how can we come out of the mistake?
இல்லைங்களா மாதாஜி? எஸ் மாதாஜி. அதுதான் இந்த சமாதி அப்படிங்கிறது. அதுதான் அந்த மைண்ட் வந்து, அந்த மைண்ட் என்ன உங்களை வந்து நினைக்க வைக்குதோ, யூஆர் திங்கிங் வாட் யுவர் மைண்ட் வாண்ட்ஸ் யூ டு பிலீவ் யூ ஆர். உங்க மனது நீங்க என்னவா இருக்கணும்னு முடிவு பண்ணி உங்களுக்கு எடுத்து உரைக்குதோ, நீங்க அதுவாதான் உங்களை இமேஜின் பண்ணிட்டு இருக்கீங்க. Got the point? Is it clear? Yeah. உங்க மனசு நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்க வைக்குதோ அதுவாதான் நீங்க உங்களை நினைச்சுக்கிறீங்க. பிகாஸ் we are completely in mind's control. அதனாலதான் நம்மளோட மைண்ட் கண்ட்ரோல் இருக்கிற நமக்குள்ள இருக்கிற அந்த மனசு, நம்ம ஈகோ எப்பவுமே நம்மள தப்பா ப்ரொஜெக்டே பண்ணாது. அவர் ஈகோ இஸ் so conditioned. It always wants to project us great. அதுதான் ஈகோ. It is false ego. Real ego says that you are a simple, humble servant of Krishna. That is real ego. But your false ego wants to tell you that you're greater than Krishna. Then imagine how powerful our ego is. தமிழ்ல சொல்றேன், நம்ம எல்லாருக்கும் பொய்யான அகங்காரம், உண்மையான அகங்காரம் இருக்கு. அகங்காரம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் who we are. அதான் அகங்காரம். நம்மளுடைய உண்மையான அகங்காரம் நம்மள வந்து, நம்ம எல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு பின்னப்பகுதி, பகவானுடைய பின்னப்பகுதிகள். நாம அவருடைய சர்வன்ட், அவருடைய சேவகர்கள் அப்படிங்கறது புரிஞ்சு வச்சுக்கிறது உண்மையான அகங்காரம். ஆனா நம்ம பொய் அகங்காரா நம்மள எப்படி ஃபீல் பண்ண வைக்கும்னா, நாம பகவானை விட உயர்ந்தவர்கள். அதனால நம்ம பொய் அகங்காரத்துல சுச்சுவேட் ஆயிருக்கிற வரைக்கும் நம்ம வந்து என்னதான் யாருதான் எப்படிதான் சொன்னாலும் we will not feel that we are lower than anyone. எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். நல்லா கிளாஸ் கேட்போம். கிளாஸ் கேட்கும் போது ஹேமரிங் செஷன், ஃபால்ஸ் ஈகோ அடிச்சிட்டீங்க, உடைக்கிறீங்கன்னு சொல்றீங்க. பட் have we all come out of false ego, மாதாஜிஸ்? நம்ம வெளியில வந்துட்டோமா? நம்மளால வர முடியல. ஏன்னா நம்ம பொய்யான அகங்காரம், நம்ம உடல் நினைக்கிறோம். உடல் நினைக்கிற வரைக்கும் பொய்யான அகங்காரம் தலை தூக்குது. நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா, ஈவன் இன் பக்தி எல்லா இடத்துலயுமே அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் நம்ம ஃபால்ஸ் ஈகோவை பேம்பர் பண்றாங்களோ அவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளையும் அறியாம பிடிக்கும். யாரெல்லாம் நம்மள வந்து நீ வந்து கரெக்ட் இல்ல, நீ கொஞ்சம் மாறணும், இந்த இடத்துல தப்பு பண்றன்னு எடுத்து சொல்றாங்களோ நம்ம கேக்குற மாதிரி கேட்போம். ஆனா நம்மளுக்கு அவங்களை பிடிக்காம போயிரும். Have you observed this? We'll start hating them. Unknowingly we'll do it. It is not that knowingly we are doing. Unknowingly it will be very subtle. It will be very subtle. So you should understand thoroughly, மனசு என்ன நம்மள டிக்டேட் பண்ணுதோ அதுபடி வாழ்ற வாழ்க்கை வாழ்றனாலதான் we are all suffering. ஆனால் பகவான் இங்க சொல்றாரு, எந்த மனசை வச்சு நீ உன்னை டீக்ரேட் பண்ணிக்கிட்டியோ, 6வது அத்தியாயத்துல 5வது ஸ்லோகம் அதான் சொல்றாருங்களா, மனசை வச்சு நீ டீக்ரேட் ஆகறனால ஆகலாம், அதே மைண்ட வச்சு நீ எலிவேட் ஆனனால ஆகலாம். சோ நம்ம வந்து எடுத்த உடனே மனசை தாண்டி ஆத்ம லெவல்ல போற அளவுக்கு நம்ம வந்து அப்பாட்டக்கர் கிடையாது. we are all just beginning sadhakas. we are just beginning our sadhaka. நம்மளுடைய ரெகுலர் சாதனாவை இப்பதான் ஏதோ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். so immediately we cannot go to a spiritual platform immediately. We cannot switch over. So we at present what do we have? So the point we have is we are all ஆத்மா. நம்ம எல்லாம் ஆன்மீகமானவங்க. நம்ம இந்த பௌதிக உடையலோட நம்ம பின்னி பிணைஞ்சு நம்மள அடையாளப்படுத்திட்டு இருக்கோம். Each and every cell of our body knows that is in the impression that we are this body. So நம்ம அவ்வளோ க்ளோஸா நம்ம இந்த சட்டிலான ஆத்மா இந்த உடலோட கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற டூல்ஸ் தான் மைண்ட், இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஈகோ. அதுக்குதான் நடுவுல சூட்சும உடல்னு ஒண்ணு வருது. ஆத்மா, ஸ்தூல உடல், இந்த ரெண்டு மட்டும் போதுமே. எதுக்கு சூட்சும உடல்னு ஒண்ணு உள்ள இருக்கு?
அந்த சூட்சும உடல் தான் சூட்சுமமான ஆத்மா கூடயும் ரியாக்ட் பண்ணுது, ஸ்தூலமான நம்ம கூடயும் ரியாக்ட் பண்ணுது. ரெண்டுக்கும் நடுவுல வயா மீடியாவா இருந்து இட் இஸ் கனெக்டிங் அஸ் வித் திஸ் கிராஸ் பாடி. சோ நாம் இந்த உடல் அல்ல அப்படின்னு நம்ம உணர்றது தியரிட்டிக்கலா கிருஷ்ணா செகண்ட் சாப்டர்லயே சொல்லிட்டார். He started with the second chapter. Dehino asmin yata dehe kaumaram yamvanam jara tata dehandra prapti dhirasatrana muhyadi. ரெண்டாவது அத்தியாயத்திலே சொல்லிட்டார். Are we all so clear that we are this body? No, we are just, it is all just ஞானா, right? ஏன்னா நம்மளோட இந்த சட்டில் பாடி மூலம் இந்த கிராஸ் பாடிக்கு we are giving an impression that it is our body. சோ ரொம்ப ரொம்ப அதாவது நம்மளுடைய ஆத்மா நம்மளுடைய சூட்சும உடலை விட இன்னும் சூட்சுமமானது. சோ சூட்சுமமான ஆத்மா கிராஸ் பாடி கூட இன்டராக்ட் பண்ணுவதற்கு இட் இஸ் யூசிங் சட்டில் பாடி. சோ நாம இப்ப திருப்பி நம்ம ஆத்மாவை உணர்றதுக்கு அதே வழியை பின்பற்றோம். We are just again training our subtle body to get back to our ஆத்மா பிளாட்ஃபார்ம். இப்பவும் நம்ம மனதை தான் யூஸ் பண்றோம். அதாவது நம்ம டீக்ரேட் ஆகிறதுக்கு மனசை யூஸ் பண்ணோம். இப்ப நம்மள அப்கிரேட் பண்றதுக்கும் நம்ம மனதை தான் யூஸ் பண்ணி ஆகணும். We cannot immediately elevate to a spiritual platform. அதனாலதான் கிருஷ்ணா is very beautifully telling us various techniques to control the subtle body. நம் மனம், புத்தி, அகங்காரம் இதுதான் நம்ம சட்டில் பாடி. இத ஒரு கண்ட்ரோல்டு லைஃப், ஒரு ரெகுலேட்டட் லைஃப், ஒரு சேனலைஸ் லைஃப் வாழும் போது இட் இஸ் கம்மிங் அண்டர் கண்ட்ரோல். தறிக்கட்டுன ஓடின ரதம் ஒரு சீரா ஓட ஆரம்பிக்கும் போதுதான் we'll be our ஆத்மா can just see the external world through an ஆத்மா. இப்ப ஆத்மா அந்த பௌதிக உலகத்தை சட்டில் பாடி மூலம் தான் பார்த்துட்டு இருக்கு. It is viewing this world only through his சூட்சும சரீரம். சோ நாம என்ன பண்றோம் இப்பன்னா, பகவான் சமாதி நிலை அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, அந்த நடுவுல அந்த கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த சூட்சும சரீரம், அத காம் டவுன் பண்ண சொல்றாரு. இஸ் ஆஸ்கிங் அஸ் டு காம் டவுன். நம்ம மனச அடக்குன மீனிங் என்னன்னா, பொய்யான அகங்காரத்துல ஜங்குன்னு குதிச்சுட்டு இருக்கிற மனச நிறுத்த சொல்றாரு. பிகாஸ் யுவர் மைண்ட் உங்க அகங்காரம் போடுற தாளத்துக்கு அது ஆடிக்கிட்டு இருக்கு. Your mind is a sincere servant of your false ego and your intelligence is a sincere servant of your mind. So இந்த மூணு போடுற ஆட்டத்தை கொஞ்சம் நிறுத்தி கொஞ்சம் அமைதிப்படுத்தினாதான் நாம ஆத்மா, இந்த உடலை நான் எப்படி ஆத்ம தளத்துல உபயோகிக்கிறது. இப்ப நம்ம முழுக்க இந்த உடலை சூட்சும சரீர தளத்துலதான் உபயோகிச்சுட்டு இருக்கிறோம். We are running a life what our mind dictates. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதுதான் உண்மை. நீங்க உள்ளுக்குள்ள எவ்வளோ தாட்ஸ் இப்ப எங்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கூட, இஃப் யூ நாட் சின்சியர் இனஃப், உள்ளுக்குள்ள அவ்வளோ எண்ணங்கள் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு நாளைக்கு 60,000 to 80,000 எண்ணங்கள் நமக்கு உற்பத்தி ஆகுமாமா மனசுல. So don't underestimate our mind. That is the real place where we are degrading. அதனாலதான் வேரியஸ் யோகா டெக்னிக்ஸ், கர்ம யோகா, ஞான யோகா, தியான யோகா, பக்தி யோகா இதெல்லாம் ஏன் பண்ணணும்னா, இப்ப நீங்க பூனையோ நாயோ அதுக்கெல்லாம் மனசு இல்ல, அதெல்லாம் இது திங்க் பண்ணாதுன்னு நினைக்காது. இட் ஹாஸ் இஸ் ஓன் மைண்ட். அப்படி இல்லைன்னா அது எப்படி செயல்பட முடியும்? அதுவும் பிரில்லியண்டா தான் செயல்படுது. பதுங்கி பாயுது. புலியெல்லாம் பாத்தீங்கன்னா பதுங்கி பாயும். So it has some mind, it has some calculation within it. சோ அவங்களால மைண்ட கண்ட்ரோல் பண்றக்கூடிய சக்தி அதுகள்கிட்ட இல்ல. பிகாஸ் தே ஆர் ஹேவிங் ஒன்லி 5 சென்சஸ். ஆனால் மனித பிறவி எடுத்து நாமளும் இந்த மனதை கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ணாம, மனசு நம்மள நீ பெரியாளா, நீ பெரிய ஆளாதான் இருக்கணும், நீ இந்த உலகத்துக்கு உன்னை சாதிக்கணும், நீ கிரேட் நம்ம மனசு டிக்டேட் பண்றதை நம்ம செஞ்சோம்னா, தென் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் ஹியூமன் ஃபார்ம்? இந்த மனித பிறவி எடுத்ததனுடைய பலன் என்ன? அதனாலதான் மனித பிறவி எடுத்தவங்களுக்கு தான் ஆஸ்டிட்டி, தவம் புரிவதற்கு தான் மனித வாழ்க்கை. நம்ம என்ஜாய் பண்றதுக்காக என்ஜாய் பண்றது ஹாக்ஸ் அண்ட் டாக்ஸ் ஆர் என்ஜாயிங். தே ஆர் ஆல்சோ என்ஜாயிங். என்ஜாய் பண்றதுக்காக நம்ம மனித பிறவி எடுக்கவே இல்லை. நம்ம மனித பிறவி எதுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்மள உயர்த்தி கொள்வதற்காக தான் எடுத்திருக்கோம்.
ஹியூமன் லைஃப் இஸ் த லைஃப் ஃபுல் ஆஃப் ஆஸ்ட்ரிட்டி. ஆனா இந்த ஞானம் எல்லாம் எதுவுமே தெரியாதனால we are searching in front, we are searching for happiness just like an animal. நான் இது வாங்கினா ஹாப்பியா இருப்பேனா, அது வாங்கினா ஹாப்பியா இருப்பேனா? You will be happy when you control your mind, not just going behind your mind. உங்க மனசை நீங்க கண்ட்ரோல் பண்ணாதான் உங்களுக்கு சந்தோஷம் வரும். உங்க மனசு சொன்ன பேச்சு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா you will be led into a ditch. ஒரு பெரிய குழியை வெட்டி உங்க மனசு கடைசியில உங்களை தொப்புன்னு உள்ள போடும். We will realize it only when we leave this body. அது வரைக்கும் நான் எத்தனை கிளாஸ் எடுத்தாலும், நான் எத்தனை கெஞ்சினாலும், எத்தனை நான் புரண்டாலும் we will not understand. We will understand when we are voluntarily ஒரு பிடிக்காம நம்மளுடைய சம்மதமே இல்லாம வலுக்கட்டாயமா அந்த உடலை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போகும்போதுதான் நம்ம உணர்வோம், ஐயோ நம்ம இந்த உடலே இல்ல, நம்ம இதையே நினைச்சிட்டு இவ்வளவு வருஷம் வாழ்ந்தோம். சோ அந்த டைம்ல நீங்க என்ன பண்ண முடியும்? வாட் இஸ் தேர் இன் யுவர் ஹேண்ட்? அப்ப ஏதாவது பண்ண முடியுமா? நம்ம கையில ஏதாவது இருக்குமா? டோன்ட் திங்க் தட் we are not going to face that exam. அந்த எக்ஸாம் எல்லாரும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபைனல் எக்ஸாம் எல்லாரும் எழுதிதான் ஆகணும். அந்த டைம்ல இதை நம்ம உணர்ந்து என்ன பிரயோஜனம்? பரிதாபமா அந்த சூட்சும உடல் உங்களை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்க போகுது. there is nothing in your hand. அதனால இந்த ஜென்மம் நல்ல அறிவு கொடுத்து நல்ல புத்தியோட நம்மள இந்த ஜென்மத்துல நம்மள நல்ல ஒரு பொசிஷன்ல பகவான் வச்சிருக்காருன்னா we should use it to elevate ourselves. இந்த சூட்சும உடலை தாண்டி உள்ள இருக்கிற ஆத்மாவா நம்ம கடமையை செய்ய ஆரம்பிச்சோம்னாதான் அதுதான் ஹியூமன் ஃபார்ம் எடுத்ததுக்குரிய பலன். This human life is a life of austerity. தவம் தான், கஷ்டம் தான். நம்மளுடைய என்ஜாயிங் டெண்டன்சி கம்பேர் பண்ணும் போது நாம இப்ப செஞ்சுட்டு இருக்கிற கஷ்டமா தோணும். பட் உண்மையில் ஆத்ம தளத்துல நம்ம ரொம்ப சுகமாதான் இருக்கும். நம்ம என்ன கஷ்டப்படுறோம்? நாமளும் எல்லாரும் பண்றதா பண்றோம். எல்லாமே நம்ம அடுத்தவங்க என்ன பண்றோம் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். What are we that we are suffering? We are not suffering actually. ஆனா உங்க மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு, பாரு நீ பாவம், பாரு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரு எப்படி ஹோட்டல் போய் எப்படி வேணா இருக்கிறாங்க. நீ இப்ப இந்த ஹரே கிருஷ்ணா பீப்புள்கிட்ட மாட்டிக்கிட்டு உன்னால ஒன்னும் பண்ண முடியல. நீ ஒரு நாள் பண்ணினா அந்த அம்மா வேற போன் பண்ணி ஏன் பண்ணலன்னு உன்னை டார்ச்சர் பண்ணும். நீ அங்கெல்லாம் போய் மாட்டாத. ஓ மை டியர், யாரோ ஒருத்தர் பேர் போட்டுக்குங்க. சோ கீதா, மை டியர் கீதா, நீ போய் இந்த ஹரே கிருஷ்ணா பீப்புள் எல்லாம் மாட்டிக்காத. சுத்தில உலகத்தை பாரு, இல்ல எப்படி ஜெகமே மந்திரம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஏன் போய் இப்படி போய் சிக்கிக்கிறேன்னு உங்க மைண்ட் உங்களை புல் பண்ணும். Aren't you all hearing this mind voice, Mataji? Don't tell lies. Aren't you all hearing this mind voice? Yes, Mataji. Yes, Mataji. நம்ம மைண்ட்னு சொல்றது சுத்தி இருக்கிறவங்களும் சொல்றாங்க, பெரும் கஷ்டமா இருக்குதுங்க Mataji. சுத்தியில இருக்கவங்க சொல்லதான் செய்வாங்க. ஆனா நம்ம மைண்டும் சொல்லும், ஏன் போய் இங்க போய் இப்ப என்ன நம்ம இப்ப தாத்தா முப்பாட்டன்லாம் என்ன ஹரே கிருஷ்ணாவா சொன்னாங்க. நம்ம ஈரோடுல இருக்கிற அத்தனை பேரும் ஹரே கிருஷ்ணாவா சொல்றாங்க. ஏன் நீ மட்டும் ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு ஏன் இந்த பீப்புள்கிட்ட போய் மாட்டிக்கிற? why don't you enjoy? See, you have ample money, you are earning in lakhs. நீ உனக்கு வேணுங்கிற ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கோ, நீ வேணுங்கிற மாதிரி சாப்பிடு, வேணுங்கிற மாதிரி டூர் போ, ஜாலியா இரு. டிவில நிறைய காமிக்கிறாங்க, பாத்துட்டு ஜாலியா இரு. Why should you suffer? இது மனசு உங்களுக்கு சொல்லுதா? All your mind is dictating this, right? In spite of so much of practice. So, அந்த மைண்ட தான் அடக்க சொல்றாரு கிருஷ்ணா. அந்த மைண்ட காம் டவுன் பண்ணுனாதான் ஆத்ம தளத்துல நம்ம செயல்பட ஆரம்பிச்சோம்னாதான் ஆத்ம தளத்துல எவ்வளவு சுகம் இருக்குதுன்னே தெரியும். சும்மா நாமளா ஐயோ ஆன்மீக வாழ்க்கையில கூட சுகம் இல்லைன்னு சொல்லிட்டு இதுதான் சுகம்னு சொல்லி பன்றி மாதிரி வாழ்றதை விட்டுட்டு ஆத்ம தளத்துல வாழ்ந்தாதான் ஆத்ம சுகம்னா என்னன்னு தெரியும். கிருஷ்ணா இஸ் ஆஸ்கிங் us to do that. கிருஷ்ணா அதுதான் சொல்றாரு. சமாதியில நிலை பெறதுன்னா என்ன அர்த்தம்னா, யோக பயிற்சி மூலம் தவம் செஞ்சு தானம் செஞ்சு நம்மளுடைய எல்லா இம்பியூரிபிகேஷனையும் ரிமூவ் பண்ணி ஆத்ம தளத்துல வாழ சொல்றாரு. உண்மையில் அதுதான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன். இப்ப நம்ம வாழ்றது பொய்யான வாழ்க்கை.
நம்ம எல்லாரும் நேர்மையா வாழணும், நல்ல வாழ்க்கை வாழணும், நல்லவங்களா இருக்கும்னு நினைக்கிறோம். பட் we are leading வாட் இஸ் ஒரு ஃபால்ஸ் லைஃப். we are not leading the original life. உங்க மனசு உங்களை எப்படி நினைக்க வைக்குதோ அந்த வாழ்க்கை தான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. It is not safe for you and me. Even if it is not safe for me and my sister. அவ மனசு என்ன சொல்லுதோ அதான் அவ வாழுவா. நான் என் மனசு என்ன சொல்லுதோ அதான் நான் வாழுவேன். உங்க மனசு என்ன சொல்லுதோ அதான் நீங்க வாழுவீங்க. So you're dictated by Maya how to live, and you strongly believe in Maya, and you know very well she will pull you in a dark well, push you in a dark well, not pull you, push you. உங்களுக்கு நல்லா தெரியும் மாயா நல்ல பாலும் கணத்துல உங்களை தள்ளிடுறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னா, you are a sincere servant of Maya. If when someone, a devotee comes and tell you, oh my dear children, Srila Prabhupada இங்க வந்து சொல்றாரு, என் குழந்தைகளே நீங்க எல்லாம் இருண்ட கணத்துல விழுந்துராதீங்க, எல்லாரும் கிருஷ்ணர் அப்படிங்கிற கயிறு பிடிச்சு எல்லாம் மேல வாங்க அப்படின்னு சொன்னார்னா, we are not ready to believe ஆச்சாரியா. நம்ம அவரையே சந்தேகப்படுறோம், அவரையே நம்ம கழுவி ஊத்துறோம். we are not ready to believe ஆச்சாரியா. சோ நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, மனசு சொல்றதபடி கேட்டுட்டு இருக்கிற நாம ஆத்ம தளத்துல நம்மள உணர்வதற்கு நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரே வழி ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா மகாமந்திர நாம ஜபம் பண்ணதான் நாம் இந்த உடல் அல்ல ஆத்மா, நான் ஆத்ம தளத்துல வேலை பார்க்கணும். இந்த மனசுதான் என்னுடைய எதிரி. இந்த மனசை நான் ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணி வாழ்ந்தேன்னா அது என் ஃப்ரெண்ட் ஆயிரும். என் மனசு கண்ட்ரோல் ஆகுற வரைக்கும் நான் குரு சாது சாஸ்திரா சொல்றத மட்டும்தான் கேட்பேன். என் மனசு கண்ட்ரோல் ஆகி நான் என் பரமாத்மா கூட நான் கனெக்ட் ஆனாதான் நான் என் பரமாத்மா சொல்றத கேட்பேன். அது வரைக்கும் ஐ வில் லிசன் டு மை ஆச்சாரியா அப்படின்னு நம்ம என்னைக்கு நல்ல புத்தியோட, நல்ல தெளிவான புத்தியோட ஒரு முடிவு எடுக்கிறோமோ அன்னைக்குதான் நம்ம முன்னேறுவோம். தட் இஸ் வாட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் அஸ். ஹியூமன் ஃபார்ம்ல இதுதான் நம்மள்ட்ட எதிர்பார்க்கறாங்களோ இல்லையா. நீங்க எத்தனை பெரிய வீடு கட்டியிருக்கீங்க, நீங்க எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கீங்க, எவ்வளவு நகை போடுறீங்க, எவ்வளவு நீங்க சொத்து வாங்கி போடுறீங்கன்னு எங்கேயுமே சாஸ்திரத்துல there is no line in Shastra which says that you should not die without buying any land. நம்ம தான் உருவாக்கிக்கிறோம். எங்கேயுமே சாஸ்திரத்துல உன் குழந்தைக்கு நீ சொத்து சேர்த்து வைக்கலன்னு நல்ல அப்பான்னு எங்கேயுமே கொடுக்கல. Anywhere in Shastra, நீங்க யாரோ கோட் பண்ணி கொடுங்க. If you come across it, please let me know. As far as I know, எங்கேயுமே சாஸ்திரத்துல நாம இவ்வளவு சொத்து சேர்த்தணும், சுகம் சேர்த்தணும், அதுக்குத்தான் நீ குழந்தை பெத்துக்கிறேன்னு சொல்லவே இல்லை. நம்மளுடைய சுகத்துக்காக அதை பண்றோம். ஆனால் அதே சாஸ்திரம் சொல்லாது, நீ தாயாகாதே, தந்தையாகாதே, குரு ஆகாதே, தேவர் கூட ஆகாதே. எப்ப ஆகாது? நீ ஒருத்தர் கிருஷ்ணா கான்சியஸ்ல கூட்டிட்டு வர முடியலன்னா டோன்ட் பிகம் அ பேரண்ட் அப்படிங்கிறாங்க. அதுதான் சாஸ்திரத்துல கொடுத்திருக்குது. எங்கேயுமே சொத்து சேர்த்து வைக்காத அம்மா அப்பா கெட்ட அம்மா அப்பான்னு எங்கேயுமே இல்ல. ஆனா குழந்தைங்களுக்கு கிருஷ்ண உணர்வு கொடுக்காத அம்மா அப்பா கண்டிப்பாக ஒரு கெட்ட அம்மா அப்பா தான். we are not good parents. நேத்து ஒரு கோட் சொல்லின ஜெயபத்ரகாச மகாராஜ், எங்க குரு மகாராஜ் கொடுத்திருந்தாரு. நம்ம யோனில பிறந்த குழந்தைக்கு நம்ம செய்யற ஒரே நல்லது, அது இன்னொரு யோனில போய் குடி புகாம பாத்துக்கிறதா. உங்களுடைய பூமில இருந்து பிறந்த உங்க குழந்தைக்கு நீங்க செய்யற ஒரே நல்லது, டோன்ட் allow it to enter into any other womb. Is it not great, Mataji? நம்ம அதெல்லாம் பண்றோமா? நம்ம அதெல்லாம் தான் நம்ம கடமையை நம்ம புரிஞ்சு வச்சிருந்தோமா? If you really want your children to survive, Jeevitha, you're carrying a child. Better you know it now itself. உனக்கு என்ன கடமை அப்படிங்கிறது, you're carrying a child now. You should know it now. Yes, Mataji. உன்னோட வயித்துக்கிற குழந்தைக்கு இதுதான் கடைசி பிறவியா இருக்கணும்னு you should work. இதுதான் கடைசி யோனி, அது உள்ள போறது. அதுதான் ஒரு தாயுடைய கடமை, தந்தையுடைய கடமை. தந்தை பொருள் ஈட்டிட்டு தன் குழந்தைங்களுக்கு கிருஷ்ண உணர்வுல எப்படி செயல்படுத்தணுங்கிறது ஹெல்ப் பண்ணணும். தாய் அத வீட்டுல இருந்து பிரசாதம் செஞ்சு கொடுத்து குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ணணும். அந்த குழந்தைகளும் கிருஷ்ண உணர்வுல வரணும்.
அதை தவிர நீங்க எத்தனை சொத்து சேர்த்துனீங்கனாலும் எல்லாமே இட் இஸ் டெம்பரரி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை டியர் மாதாஜிஸ் அண்ட் பிரபுஜிஸ் ஹியர். தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. நீங்க சேர்த்து வைக்கும் சொத்து சுகம் எல்லாமே டெம்பரரி. நீங்கள் கொடுக்கும் கிருஷ்ண பக்தி மட்டும்தான் உங்க குழந்தை அவன் உயிரை விடும்போது எடுத்துட்டு போவான். நம்ம எல்லாம் போயிருவோம். we will leave. we are all old people. நாம இன்னும் ஒரு 10-20 இடத்துல முட்டிட்டு போயிருவோம். உங்கள் குழந்தை வாழ்ந்துட்டு தான் இருக்கான். அவன் நம்ம ஏஜுக்கு வந்து அவன் வந்து உடலை விடும்போது what will he take? நீங்க சேர்த்துக்கிற சொத்து உங்க குழந்தை தூக்கிட்டு போக போறானா? will any of your child take the asset you are having for them? No, none of your child will take the asset. No, Mataji. So என்ன தூக்கிட்டு போக போறான் உங்க குழந்தை? உண்மையில் we want our children, நம்ம உண்மையிலேயே நம்ம குழந்தைங்களை லவ் பண்றோம்னா teach some Krishna consciousness. பிரசாதம் கொடுங்க. இப்ப சொன்னா கேட்க மாட்டீங்க. even my children are not listening to me, but I'm daily giving them பிரசாதம். என்ன முடியுமோ, because ஏதோ ஒரு அந்த பிரசாதம் பியூரிபிகேஷன் நடக்க 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 அவனுக்கு இப்ப சின்ன குழந்தைங்களா இருக்காங்க. அவங்க ஒரு 20-30 வயதுக்கு மேல போகும்போது அவங்க வாழ்க்கையில அடிபடும் போது இந்த பிரசாதத்தோடைய மகிமையில அவங்களும் உணர ஆரம்பிப்பாங்க. என்ன நடக்குது, ஏது நடக்குது. So we should live a leading example. We should be an example to our children to lead a life of Krishna conscious. தயவு செய்து அவங்க நம்மள கவனிக்கல, அவங்க நம்மள வந்து டீஸ் பண்றாங்க, நம்மள கண்டுக்கலன்னு நினைக்காதீங்க. அவங்க கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. They are observing. They will implement when situation comes. You be a leader. நேத்துதான் நான் எழுதின பாவத்துல அசைன்மெண்ட். What is the role of a leader? ஒரு ரியல் லீடரோட ரோல் ஹெல்பிங் இஸ் டிபெண்டன்ட் டு பிகம் கிருஷ்ணா கான்சியஸ். அவ்வளவுதான். பொறுமையா எடுத்து சொல்லி பொறுமைதான் வேணும் அப்படிங்கிறாங்க. அவங்க கேட்கவே இல்லைனாலும் கோவப்படாதீங்க, திருப்பியும் சொல்லி கொடுங்க, பொறுமையா இருங்க. சோ உண்மையில் பகவான் வந்து இந்த சமாதி நிலைக்கு வந்தாதான் நம்ம இன்பத்தையே காண்போம் அப்படிங்கிறார். சோ ரேஸ் people surrounding you to that level. சமாதி லெவலுக்கு உயர்த்திற்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணுங்க. then rest Krishna will take care. We are just here to elevate people. அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கா நம்ம இருக்கோம், அவ்வளவுதான். we are also an ordinary ஜீவாத்மா. சோ அதனாலதான் அந்த திட நம்பிக்கைக்கு தான் நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். யோக பயிற்சியில் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் பாதிலிருந்து பிறலாமல் ஈடுபட வேண்டும். you should be fixed in yoga. இன்னைக்கு ஒரு நாள் சூப்பரா வர்றது, மறுபடியும் காணாமையே போயிடுறது. I can see many people vanishing. நிறைய பேர் காணாம போயிடுவாங்க. ஒரு வாரம் கண்டினியூஸா வருவாங்க, மறுபடியும் காணாம போயிடுவாங்க. உண்மையில் நீங்க யாரெல்லாம் பக்தியில நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு கீ நான் சொல்றேன். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ ஆஃப் சக்சஸ் இன் பக்தி. யூ ஷுட் பி கன்சிஸ்டன்ட். நீங்க இன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு சாப்பிடாம விட்டுற போறீங்களா? எல்லா நாளும் எல்லா வேலையும் சாப்பிடுறோம் இல்லைங்களா? Yes, Mataji. So consistency is a key of success. பக்தியிலையும் அதுதான். நான் இன்னைக்கு எனக்கு இந்த வாரம் எனக்கு ஃபேமிலியில வந்து இப்படி சிச்சுவேஷன் இருக்காது, இந்த வாரம் லெக்சர் கேட்பேன், அடுத்த வாரம் எனக்கு வந்து நல்லா தூங்கணும்னு லெக்சர் கேட்க மாட்டேன்னு போனீங்கன்னா தட் இஸ் நாட் பக்தி. கன்சிஸ்டன்டா வரணும். உண்மையில் அந்த குருவி எக்ஸாம்பிள் வந்து நீங்க புரிஞ்சுக்கிறது என்னன்னா, உண்மையில் எனக்கு வந்து நல்லா புரியுது, என்னால இதெல்லாம் பண்ணி என்னால இந்த ஜென்மத்துக்கு கிருஷ்ணாட்ட போக முடியாது. I know very well where I stand. I know where I stand. But still அந்த குருவி என்ன நம்பிக்கையில அந்த கடல் தண்ணிய தன்னோட முட்டையை எடுத்துட்டு போயிட்ட கடலை வந்து கடல் தண்ணிய குருவி தன் அழகால எம்டி பண்ண முடியுமா? Is it possible for a sparrow? கடல் தண்ணி அதோட அழகால குத்தி வெளியில எடுக்க முடியுமா ஒரு குருவினால? பட் இட் இஸ் சோ கான்பிடென்ட். என் முட்டையை நீ தூக்கிட்டு போயிட்டு ஐ வில் டூ. அந்த கன்சிஸ்டன்சி பார்த்து கருடா இஸ் கம்மிங் டவுன். கிருஷ்ணா வில் கம் டவுன் ஃபார் அஸ். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் இட். ஐ எம் நாட் குவாலிஃபைட். ஐ எம் utterly unqualified. I know very well that I am not qualified. But still I am trying to achieve something unachievable. So அந்த எப்படி ஒரு குருவி அந்த தண்ணி எடுத்து போடுதோ அதே மாதிரி I am also trying. I am chanting 16 rounds daily. I am preaching. I am reading. I am writing.
இது எல்லாம் அந்த குருவி வந்து தண்ணி கொத்தி போடுற மாதிரிதான். So the task may be humongous. Definitely it's a humongous task தான். It is not an ordinary task. ஆனால் என்னை do with consistency, நான் டெய்லி விடாம பண்றேன், நான் விடாம அடிச்சு பண்றேன்னா, I strongly believe Krishna will reciprocate when time comes. Krishna will do it. He is not a Hitler. He knows my level. இப்படிதான் நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு வச்சுக்கணும். I'm telling it for myself. அது உங்க எல்லாருக்கும் அதுதான். அவங்கவுங்க லெவலுக்கு சின்ன முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தாதான் அவர் ஹெல்ப் பண்ணுவார். ஒரு வாரம் முயற்சி எடுக்கிறது, அடுத்த வாரம் இந்த யோகா போகா தியாகா, ஒரு வாரம் என்ஜாய் பண்றது, ஒரு வாரம் பக்திக்கு வர்றது, ஒரு வாரம் என்ஜாய் பண்றது, ஒரு வாரம் பக்திக்கு வர்றது. திஸ் இஸ் நாட் பக்தி. திஸ் இஸ் நாட் பக்தி ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். இது பக்தி கிடையாது. பக்தினா என்னன்னா, என்னால முடியலன்னு தெரிஞ்சாலும் ஒரு நம்பிக்கை, கிருஷ்ணர் மேல உள்ள நம்பிக்கைனால நம்ம வந்து விடாம ட்ரை பண்றோம். we are consistently we are putting effort அப்படிங்கிறது புரிஞ்சுதுன்னா, கிருஷ்ணா will do the needful. who are we to decide whether I will go in this lifetime or not? என் கையில ரிசல்ட்ஸ் இல்ல, பட் I strongly believe Krishna will accompany me. கண்டிப்பாக நான் போகணும்னு முடிவு பண்ணிருக்கிறனால, நான் செய்யும் செயல்கள் சிறு செயல்களா இருந்தாலும் கிருஷ்ணா will take it big. He will take care of me. இதுதான் ஒவ்வொரு டிவோட்டிக்கு நம்பிக்கை. நீங்க சில பிரபுபாத் மாதிரி பெரிய டிவோட்டிக்கு போனா கூட he will say I am not eligible to go back ன்னு தான் சொல்லுவார். As long as your bhakti, Krishna is unlimited. You will never feel in your bhakti life that you are qualified enough. உண்மையில் நீங்க ப்ராப்பரா பக்தி பண்ணீங்கன்னா, நான் குவாலிஃபைட் இனஃப் டு கோ பேக் நீங்க நினைக்கவே மாட்டீங்க. ஏன்னா இட் வில் நெவர் ஹேப்பன். கிருஷ்ணா இஸ் அன்லிமிட்டெட். நீங்க 100 ஸ்டெப் எடுத்து போனீங்கன்னா திருப்பி ஒரு 1000 ஸ்டெப் ஹெட்டா இருக்கும். 1000 ஸ்டெப் ஹெட் எடுத்து போனீங்கன்னா இன்னும் 10,000 ஸ்டெப் ஹெட்டா இருக்கும். இட் கீப்ஸ் ஆன் கோயிங். சோ நம்ம கையில உள்ளது அந்த ரிசல்ட்ஸ் கிடையாது. நான் வந்து போயே தீருவேன், இந்த ஜென்மத்துல அடையலைன்னா லெட் மீ என்ஜாய். யூ கம்மிங் பேக் டு என்ஜாய்மெண்ட். இஸ் இட் குட்? Is it a wise decision? இது ரொம்ப டஃப், அதனால இங்க போய் எனக்கு ரிசல்ட்ஸ் வரும். ஏன்னா மெட்டீரியல் மென்டாலிட்டி, மெட்டீரியலிஸ்டிக்கா நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆன்மீகமாவும் we want results. So ரிசல்ட் வரலையா, let me go back and enjoy. திருப்பி சாக்கடையில போய் உழுகுறதுக்கு நம்ம ரெடியா இருக்கும் இல்லீங்களா? But think about this example Srila Prabhupada is given. அந்த குருவி எதை பத்தியும் கவலைப்படாம சின்சியரா தண்ணிய உறிஞ்சு போட்டனால கருட பகவான் வந்து கடல்ல மிரட்டி அந்த முட்டையை கொடுக்க சொல்றாராம். Don't you think Krishna will do this for us also? கிருஷ்ணா செய்ய மாட்டாரா நமக்கு? If we really wanted, உண்மையிலே கிருஷ்ணன் தான் எனக்கு வேணும்னா, don't you all think Krishna will do this for us? Yes, Mataji, he will do. Yeah. So நம்பிக்கை, we need faith. இந்த யோக பயிற்சியில் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் பாதையிலிருந்து பிறழாமல் ஈடுபட வேண்டும். மனக்கற்பனையால் பிறந்த எல்லா ஜஸ்ட் லீவ் யுவர் மென்டல் ஸ்பெகுலேஷன்ஸ். உங்க மைண்ட் உங்களை கண்ணா பின்னான்னு கைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். மனக்கற்பனையால் பிறந்த எல்லா ஜட ஆசைகளையும் துறந்து எல்லா பக்கங்களிலிருந்து அனைத்து புலங்களையும் மனதால் அடக்க வேண்டும். So now we are not getting rid of mind, we are using the mind. We are controlling our mind and we are controlling our senses and we are living a life of soul. அப்படிங்கறத கிருஷ்ணா நமக்கு சொல்லி கொடுக்கிறார். சோ வலுவான நம்பிக்கையுடன் கூடிய புத்தியின் மூலம் படிப்படியாக சமாதியில் நிலை பெற வேண்டும். இவ்வாறு மனம் தண்ணில் மட்டுமே நிலைப்படுத்தப்பட்டு வேற எதையும் சிந்திக்காமல், இப்ப நம்ம பாத்தீங்கன்னா உண்மையில் நாம நம்மளை விட நிறைய சிந்திக்கிறோம். அப்பப்பா அம்மம்மா தாத்தா பாட்டி, அது பூர்வ ஜென்ம ஞாபகம் கூட நமக்கு வந்துரும். அந்த அளவு we are worried. உண்மையில் நம்ம வேலை பார்த்து நம்ம இருக்கிறதுல அடுத்தவங்க என்ன பண்ணா நமக்கு என்ன நம்ம ஏன் நினைக்கிறதே இல்லை. we are putting everything inside our mind. உண்மையில் நமக்குள்ள பார்த்து, நமக்குள்ள பரமாத்மா இருக்கார், கிருஷ்ணா இருக்கார், அவரை பார்த்துட்டு நம்ம சாதனா செஞ்சுட்டு நம்மளுடைய பௌதிக வேலைகளை செஞ்சுக்கிட்டு நம்ம நிம்மதியா வாழ்வதற்கான வழிதான் கிருஷ்ணா சொல்லி கொடுக்கிறார். See inside you. Don't think about others. அவங்கவுங்கள கிருஷ்ணா பாத்துக்குவார். We are not here to take care of others. Krishna is there. Paramatma is there in all the human beings.
எனக்குள்ள மட்டும் பரமாத்மா இல்ல, பரமாத்மா இஸ் தேர் இன் ஆல் ஆஃப் அஸ். He will take care of all of us, all of them. இல்லைங்களா? சோ மனம் தனது சஞ்சலமான நிலையற்ற தன்மையால் எங்கெல்லாம் சஞ்சரிக்கின்றதோ அங்கிருந்தெல்லாம் மனதை இழுத்து மீண்டும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். சோ சஞ்சலம்தான் என்ன சொல்லுவார் பாருங்க அர்ஜுனா, அலறுவார். ஐயோ கிருஷ்ணா, என்ன தேர்ட் சாப்டர்ல சொன்னாரு. தேர்ட் சாப்டர்ல சொன்ன வீசும் காற்ற கூட நிறுத்திடலாம், என்னால் என் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது. கிருஷ்ணா, அர்ஜுனா will tell that. See here only is telling 36. Arjuna, sorry, 37. Arjuna uvacha. No, that is about yoga. Yeah. So வீசும் காற்ற கூட நிறுத்திடலாம், என் மனசை என்னால் நிறுத்த முடியாது அர்ஜுன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அர்ஜுனா சொல்றார். பீயிங் a elevated soul, he is telling this. நம்ம எல்லாம் யாரு? we are all nothing. So நம்ம கிட்ட இருக்கிறது, அதுவும் இந்த கலியுகம் ஒரு விதத்துல ரொம்ப நல்ல யுகம். ஏன்னா மத்த யுகத்துல மைண்ட் கண்ட்ரோல் அஷ்டாங்க யோக முயற்சி படிதான் செஞ்சாங்க. ஆனா கலியுகத்துல மைண்ட் கேன் பி வெரி ஈஸிலி கண்ட்ரோல் பை சிம்பிளி சாண்டிங் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா. பிரபுபாத் அடிக்கடி சொல்லுவாரு, சிம்பிளி சாண்ட். அவர் சிம்பிளா சொல்லிடுவாரு, சிம்பிளி சாண்ட். உண்மையில் நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். we are complicating everything. all that we have to do is simply chant. ஒரு சிலர் என்னால அசோசியேஷன்ல இருக்க முடியல, என் ஹஸ்பண்ட் விடல, என் பிள்ளைங்க விடல, அதுவா இதுவா, we are complicating. all that we have to do is just simply chant. இருக்கும் இடத்துல இருந்து ஒரே ஒரு 50 ரூபாய் மாலை கையில எடுத்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற ஹரே கிருஷ்ணா மகா மந்திராவை நம்ம ஜபம் பண்ணுனா போதும், நமக்கு மனசு கண்ட்ரோல் ஆகும். மனசு கண்ட்ரோல் ஆச்சுன்னா we will be able to connect to பரமாத்மா. பரமாத்மாவோட கனெக்ட் ஆனாதான் நமக்கு ரியல் ஹாப்பினஸே நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். இப்ப நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற ஹாப்பினஸ் இஸ் பியூர்லி கம்மிங் அவுட் ஆஃப் மைண்ட். மனசு உங்களுக்கு ஹாப்பியா இருக்கிறேன்னு சொன்னா நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. மனசு நீங்க அன்ஹாப்பியா இருக்கிறேன்னு சொன்னா யூ ஆர் அன்ஹாப்பி. இட்ஸ் நாட் த திங்ஸ் டிசைட்ஸ். நான் உங்கள்ட்ட எப்பவுமே சொல்லிக்கிற எக்ஸாம்பிள், நீங்க சுவிட்சர்லாந்துல போய் செம்மையா கிளைமேட் என்ஜாய் பண்ணி சூப்பரா நீங்க சாப்பிட்டு இருக்கிறீங்க, நீங்க என்ஜாய் பண்றீங்கன்னு நினைப்பீங்க. அதே சமயம் ஒரே ஒரு போன் வரும், உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, உங்க அம்மா போயிட்டாங்க, சம்திங் ஒரு போன் வந்ததுன்னா, கேன் யூ என்ஜாய் த சுவிட்சர்லாந்து கிளைமேட் அண்ட் த ஃபுட் யூ ஆர் ஈட்டிங் தேர்? whether you are happy or unhappy is decided by your mind, not the things. So அதனாலதான் பல இடங்கள்ல கிருஷ்ணா சொல்லியிருக்கிறார், இந்த ஜட உலகத்துல வர இன்பம் துன்பங்களுக்கு காரணமாக இருப்பதால் அதை நம்பாத. don't go for it, is mental speculation. So உண்மையில் இன்பம் எங்க இருக்கு? it is in ஆத்மா, connecting with பரமாத்மா. So they helping us to get something permanent. நம்ம மனசளவுல வர என்ஜாய்மெண்ட், ஈவன் செக்ஷுவல் என்ஜாய்மெண்ட் இஸ் பியூர்லி மைண்ட் பேஸ்ட். நான் இது பண்ணுனா என்ஜாய் பண்ணுவேன்னு உங்க மனசுல இம்ப்ரெஷன் இருக்கிறதுனால யூ வாண்டட் டு என்ஜாய். அது முழுக்க மனக்கற்பனை. இட் இஸ் பியூர்லி மைண்ட் பேஸ்ட். மைண்ட், ஏன்னா யூ cannot enjoy even sexual life when you are upset for something else. Is everyone enjoying always a thing when a male and female comes together? No, they need certain mindset, right, for enjoying that also. So it all shows us our happiness is not in our physical enjoyment. Our happiness is there something internally. அததான் சமாதி நிலை அடைஞ்சு மனசை கண்ட்ரோல் பண்ணாதான் ஆத்ம தளத்துல நம்ம ஒர்க் பண்ணுனாதான் we will know that we are not enjoying anything in this material world. So என் மீது மனதை நிறுத்திய யோகி நிச்சயமாக உத்தம சுகம் என்னும் உயர் பக்குவத்தை அடைகின்றான். See the words Krishna is using. நிச்சயமாக. பிரசாந்த மனசம் ஹேனம் யோகினம் சுகம் உத்தமம். Sure he will reach. Heங்கிற word is நிச்சயமாக. பிரசாந்த மனசம், பிரசாந்தம்னா உங்களுக்கு தெரியும்,
அந்த கண்ட்ரோல், அந்த ஒரு மிதமான கண்ட்ரோல்டு மைண்ட ஹேனம் ஹேனம் யோகினம் சுகம் உத்தமம், அந்த மாதிரி நிச்சயமான உத்தம சுகம் எங்க உயர் பக்குவத்தை அடைகிறான். ஏன்னா ரஜோகுணம் அவனை விட்டு போயிருச்சு. இந்த உலகத்துல நான் இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும்னு நினைக்கிற குணம் அவனை விட்டு போயிருச்சு. அவன் உத்தம சுகத்தை அடையிறான். அதனால he is happy. So here if you really observe Bhagavad Gita properly, Krishna is helping us to achieve something great, achieve something deep. He is helping us to achieve some real happiness. அப்படிங்கிற பகவத்கீதை படிச்சா நமக்கு புரியும். உண்மை யோகி சரி இவ்வாறாக சுய கட்டுப்பாடுடைய யோகி இடைவிடாத யோக பயிற்சினால் எல்லா ஜலக்கலங்களிலிருந்து விடுபட்டு இறைவனின் திவ்யமான அன்பு தொண்டில் பக்குவமான சுகத்தின் உன்னத நிலையை அடைகிறான். Mataji's and Prabhuji's here, the real happiness is serving the Lord. பகவானுக்கு நீங்க சேவை செய்யறதுனால மட்டும்தான் உங்களுக்கு உண்மையான சுகம் வருமே ஒழிய ரெஸ்ட் ஆஃப் த திங் இஸ் யோர் மென்டல் ஸ்பெகுலேஷன். We are happy only by serving the Lord. Is this okay? Om Tat Sat. Any doubts, comes, reflections you can ask.